சொல்ல துடிக்குது மனசு. ரீட்டா, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது உங்க தப்பு ஒரு வகையில, சரிங்களா? ப்ராப்ளமை எதிர ஃபேஸ் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஒரு வகையான பயத்தினால இங்கே இருந்துட்டீங்க. என்ன அப்படிப்பட்ட இது நான் புரியுது. நீங்க வந்து அவங்களுடைய பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க. அதுக்கான முயற்சியும் எடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கம்மா? மேடம் இவ்வளவு தூரம் எப்படியாவது அவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கணும் ஒரு ஏமோட தான் நான் இருக்கேன் மேடம். கடைசி காலத்துல அவங்களோட சேர்ந்து போய் நல்ல விதமா இருக்கணும். வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு தேவை பணம் எதுவுமே இல்லை, ஒரு அன்பு தான் மேடம். அந்த அன்பே இல்லாம ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு. நீங்க சம்பாரிச்சிட்டீங்களா? கொடுக்க ரெடியா இருக்கீங்களா? சம்பாதிச்சுதான் அந்த ஃப்ரெண்டுங்களுக்கு கொடுத்த மேடம் மேரேஜுன்னு சொல்லி 30,000 ரூபாய். இப்ப மறுபடியும் அந்த பணத்தை விட்ட பணத்தை மறுபடியும் சேர்க்க ஆரம்பிக்கணுமா? எனக்கு யாராவது ஒன்று கேட்ட கொடுத்துரும் மேடம். என்கிட்ட இருக்கிற எந்த பொருளா இருந்தாலும் சரி. தனக்கு மிஞ்சிதான் தானம் தருமோன்னு சொல்லுவாங்க இல்லம்மா. மேரேஜ் அவங்க தம்பிக்கு மேரேஜ் முடிஞ்ச உடனே தந்துருவேன்னு சொன்னாங்க மேடம். அப்புறம் ராவோட ராவோ எங்கேயோ போயிட்டாங்க. இல்ல வீட்டுல. அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தீங்க? 30,000. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் இல்லையா? கஷ்டப்பட்டு மேல 2 ரூபா பஸ் கொடுக்க நடந்து போவோம் மேடம். நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்கம்மா? அவங்களோட சேர்ந்து வாழணும்னு விருப்பப்படுறீங்க, உங்க சொந்தக்காரங்களோட உங்க ஊருக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்க. மெயினா வந்து இதுவரை என்னுடைய ஸ்டோரி இத்தனை வருஷம் யாருக்குமே சொல்லலை மேடம். உங்கள்கிட்ட சொல்லி நான் தூங்கியே 17 வருஷம் ஆகுது மேடம். நைட்டு தூங்கி நைட்டு 1 hour 2 hour கூட தூங்க முடியாது. என்ன இந்த பிரச்சனையில தான் இவ்வளோ நோய் எனக்கு அட்டாக் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நோய் நான் என்ன காய்ச்சல் என்ன எதுவுமே எனக்கு இல்லை மேடம். நல்லா வாழ்ந்தேன். இப்போ கூட எனக்கு இந்த முட்டி நடக்கவே முடியாது. அப்படி மூச்சு வாங்க, ரொம்ப பேசவே முடியும். நான் எப்படி பேசுவேன் மேடம்? பேசவே என்னால் முடியாது. இப்போ உங்களுக்கு வேலை இருக்கு இல்லையா? வருமானத்துக்கு வழி இருக்கு இல்லையா? வேலை செஞ்சு நான் சாப்பிட்டு வாடகை கொடுத்துட்டு இருக்கேன் மேடம். 14 வருஷமா ஒரே வீட்டில் இருக்கிறேன். வாடகை கொடுத்துட்டு அதே வீட்டில் இருக்கீங்க. போதுமான அளவு இருக்கா உங்களுக்கு? உங்களோட தேவைகளுக்கு 5,000 ரூபா சம்பளம் வந்துடும் மேடம். 5,000 சம்பளம், 3,000 ரூபா வாடகை கொடுத்துட்றேன். வாடகை கரண்ட் பில் மாதம் டாக்டருக்கு கொஞ்சம் காசு வைக்கும். வீசிங் ப்ராப்ளம் இப்போ வந்துட்டே இருக்கும் மேடம். இந்த முட்டி வலி. கல்யாணம் ஆகலையா உங்களுக்கு? இல்லை மேடம். ஏம்மா? நான் அப்படி ஒரு ஃபர்ஸ்ட்லேயே நான் கல்யாணம் அந்த எனக்கு கிடையாது. கல்யாணம் செஞ்சுக்க விருப்பப்படல. அப்போ நான் சிஸ்டராக போயிட்டேன். கன்னியாஸ்திரின்னு சொல்லுவாங்களா மேடம். மெட்ராஸ் காணந்து 5 வருஷமா இருந்தேன் படிச்சு. சரி. திருப்பி அம்மா இறந்துட்டாங்க. சின்ன ஒரு குழந்தை இருந்தது, வீட்டுக்கு போயிட்டேன். யாரோட குழந்தை? அம்மா லாஸ்ட்ல ஒரு குழந்தை பெற்றிருக்காங்க. எனக்கு அதுவே தெரியாது. உங்களுடைய தம்பியோ தங்கையோ? தங்கச்சி. அதனால எங்க அப்பா வந்து வந்துடணும், உங்க வீட்டை பார்க்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி சரி போயிட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு நீங்க இருந்திருக்கீங்க. இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு எப்பவுமே சர்ச்சு மீட்டிங் அப்படிப்பட்ட இதில் தான் நான் என்னுடைய காலத்தையே அப்போ சின்ன பிள்ளையிலேருந்தே கழிச்சிட்டு இருந்தேன். எல்லா இதுலையும் ஈடுபடுவேன். சர்ச்சில் உள்ள எல்லாரும். உங்களுக்கு 1 லட்சம் ரூபா கிடைச்சதுன்னா, ஒரு உதவியா யாரும் பண்ணாங்கன்னா அவங்கள போய் நீங்க பாப்பீங்க, அவங்களோட வாழணும்னு விருப்பப்படுறீங்க. அதுல கொஞ்சம் கம்மியாக கிடைச்சா கூட போதும் மேடம். நகை எல்லாத்தையும் வித்து கூட நான் கொடுத்துருவேன் மேடம். சரி, பண உதவி எங்கனால செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா இந்த நிகழ்ச்சியை பாக்குற யாராவது உதவி செய்ய முன் வந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். 17 வருடங்களுக்கு முன்பு ரீட்டா தன்னுடைய 3 தம்பிகளுக்கும் பக்கத்து வீட்டு பையனுக்கும் அவர்களை வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்புவதற்காக டிராவல் ஏஜென்சிட்ட 2 லட்சம் ரூபாய் அவங்கள்ட்டேருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்து, அந்த டிராவல் ஏஜென்சி ஏமாத்திட்டதுனால மன உளைச்சலுக்கு ஆளாகி அவங்க வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அதன் பிறகு அவங்க ஊருக்கே போகலை. இது ரீட்டா என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த டிராவல் ஏஜென்சி ஏமாத்தின உடனேயே அவங்க வந்து காவல்துறையில் ஒரு புகார் கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி இந்த டிராவல் ஏஜென்சி வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டிராவல் ஏஜென்சியெல்லாம் தொடர்ச்சியாக ஏமாற்றுகிற இந்த செயல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நிறைய வந்து இப்படிப்பட்ட சம்பவம் நடக்குது. டிராவல் ஏஜென்சிக்கு பணம் வாங்கி வேலைக்கு அனுப்புறதில்ல. ஒருவேளை வந்து அங்கே வேலைக்கு அனுப்புனா கூட இவங்க அனுப்புகிற அந்த கம்பெனி வந்து இவங்களுக்கு சரியாக சம்பளம் தர்றதில்ல.
இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட தொடர்ச்சியாக இருக்குது. அதனால் ரீட்டா வந்து இது வந்து தன்னை தவறாக நினச்சிட்டாங்களோ, நம்ம மேலே தவறாக வந்து நினச்சிட்டாங்களோ அப்படின்னு இவங்க வந்து ஒரு உளவியலாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா தெளிவாக இந்த மாதிரி நடந்த சம்பவத்தை குடும்பத்தினர்கள் மத்தியில் கூட எடுத்து சொல்லி ஒரு புகாரை கொடுத்து அந்த ட்ராவல் ஏஜென்சி மேலே நடவடிக்கை எடுத்து அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு இவங்க முயற்சி எடுத்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேராக சென்னைக்கு வந்துட்டாங்க. அதன் பிறகு 17 ஆண்டு காலம் அவங்க ஊருக்கு திரும்பி போகலை. அப்புறம் திருமணம் பண்ணிக்காமல் கூட இருக்காங்க. ரொம்ப சென்சிட்டிவாக அவங்க இருக்காங்கங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. அப்போ இவங்க திருப்பி ஊருக்கு போகிறதுன்னு விருப்பப்படுறது, இவங்க நேரடியாக ஊருக்கு போனாங்கன்னா மீண்டும் ஏதாவது சிக்கல் வரலாம், வராமல் இருக்கலாம். இல்லை பிரிஞ்ச தன்னுடைய வீட்டு மகள் வந்திருக்காங்கன்னு அவங்களுடைய பெற்றோர் பெருமை அடையலாம், சந்தோஷப்படலாம். இல்லை அவங்க தம்பியெல்லாம் இன்றைக்கி ஃபேமிலி ஆகிருப்பாங்க, அவங்க கூட அக்கா வந்துட்டாங்கன்ட்டு சந்தோஷப்படலாம். ஒருவேளை வந்து அப்படியே வந்து நேர்மாறாக கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வந்து இப்படி ஏமாற்றிட்டு போயிட்ட, இப்போ என்ன ஏமாற்ற வந்திருக்க அப்படின்னு கூட ஒரு ஏதாவது ஒரு கோபத்தில் கேட்டுட்டாங்கன்னு சொன்னாக்கா திருப்பி இவங்களால் தாங்கிக்க முடியாமல் அடுத்த முறை இந்த முறை அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே வந்து ஒரு ட்ராவல் ஏஜென்சி ஏமாற்றிட்டாங்க, நாம் அதுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டோம், அந்த 2 லட்ச ரூபா இழப்புக்கு நாம் காரணமாக இருந்துட்டோன்னு இந்த ரீட்டா வந்து ஊரை விட்டே வந்தவங்க திருப்பி இவங்க வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் திடீர்னு போகிறப்போ ஏதாவது வந்து நேர்மாறாக நடந்துட்டா அவங்க தங்களுடைய விளைவை வந்து எப்படி வேணுமாலும் எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல இவங்க அந்த ஊருக்கு போகணும்னு விரும்புகிறாங்கன்னு சொன்னாக்கா இவங்க இப்போது தொலைபேசி வசதியெல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. தொலைபேசியின் மூலமாக தன்னுடைய தம்பிகளை தொடர்பு கொள்ளலாம், அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இவங்க நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்லலாம். இந்த மாதிரி வந்து நடவடிக்கை எடுத்திருக்கணும், அதை விட்டுட்டு நான் அப்படி வந்திருக்கக்கூடாதுன்னு இவங்க ஃபீல் பண்ணி கூட சொல்லலாம் அவங்கள்ட்ட. அவங்க எப்படி அதுக்கு வந்து எதிர்வினை ஆற்றுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்க வந்து ஊருக்கு போகிறதா வேண்டாமாங்கிறது முடிவெடுக்கிறது தான் சரியாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். வேறு மேடம் பக்கத்தில் எவ்வளவோ ஃபங்க்ஷன் வரும், விசேஷம் வரும், எல்லாரும் அண்ணன் தங்கச்சி அக்கா தங்கச்சிலாம் வருவாங்க. அந்த நேரம்லாம் நான் எவ்வளோ மனசு வேதனைப்படுவேன். நீங்க முதல்ல அவங்க எல்லாம் நல்லபடியா இருக்காங்களா, என்ன செய்யறாங்க, சுனாமில வந்த பிறகு எப்படி ஆனாங்களே தெரியல. கடல் அவங்களோட அட்ரஸ், அவங்க எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க நீங்க தெரிஞ்சுக்கலையாமா? அட்ரஸ், வீட்டு அட்ரஸ்லாம் தெரியும் எனக்கு. சரி, 15 வருஷம்ன்றீங்க இல்லையா? லெட்டர் எழுதுனா அது தெரிஞ்சு வந்துருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம். சரி, இனிமேலும் அந்த மாதிரி யோசிக்காம, இல்ல சுனாமி அப்ப என்னாச்சு? கடல் பக்கத்துல தான் எங்க வீடு. சரி, என்ன ஆச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியல. சரி, யாராவது ஒரு நடுவுல மீடியேட்டர் மாதிரி யாரும் இல்லையா? நீங்க பேசி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஞாபக சக்தி ரொம்ப அப்படியே மறந்து போயிருக்கு மேடம். அந்த பேரெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரல இப்போ. எந்த பேரெல்லாம்? அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க என்ன ரிலேஷனுங்க, ரொம்ப அப்படியே ஞாபக சக்தி ரொம்ப இதாயிடுச்சு. உங்களுடைய கூட பிறந்தவங்க பேர்லாம் ஞாபகம் இருக்கா? இருக்குது. யார் யாரு? தங்கச்சி வந்து அருள்மேரின்னு சொல்லு, இன்னொரு தங்கச்சி அருள்மேரி. அருள்மேரி, இன்னொரு தங்கச்சி சில்வஸ்திரி. அவங்க பசங்க பேரு ஞாபகத்துல இல்ல. சில்வஸ்திரி. சில்வஸ்திரி. ஒரு தங்கச்சிய பப்பின்னு கூப்பிடுவோம். அவளுக்கு உண்மை அந்த பேர் தெரியல, பப்பின்னு கூப்பிடுவோம். அந்த வச்ச பேர் தெரியல, நிஜ பேர் தெரியல. சரி. தம்பி பேரு, ஒரு பையன் பேரு சிலுவை, ஒரு பையன் பேரு ஏசுதாஸ், இன்னொரு பையன் நசரன், ஏசு நசரன். அப்படி. அப்பா பேரு செபஸ்தியன். அம்மா வர்வலம்மாள். இத்தனை பேர்கள் தான் ஞாபகத்துல இருக்கு. அப்புறமா அவங்க குழந்தைங்க பேரு, யார் பேரு எதுவுமே பக்கத்துல இருக்கும் பேரு நினைச்சு பார்ப்போம் மேடம். வர எனக்கு ஒருத்தர் ரிலேஷன் தான், அவங்க ஃப்ரெண்டு மாதிரி தான். அவங்க அவங்களும் போடலாம்னு நினைச்சு பார்க்க இன்னும் கூட அந்த பேர் ஞாபகத்துக்கு வரல. வீட்டு பக்கத்துல. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் இவங்களையோ இல்லை இவங்க குடும்பத்தார தெரிஞ்சிருந்ததுன்னா தயவு செய்து இங்க தொடர்பு கொண்டு பேசுங்க. வேற எதுவும் சொல்ல விருப்பப்படுறீங்களா? அதான் மேடம், எனக்கு இந்த ஒரு உதவி செஞ்சா போதும் மேடம். சரிம்மா, குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறது. சரி, வேற யாருமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க நடுவில் இல்லையா? இல்லை மேடம். ஸோ யாராவது கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எங்களை கண்டிப்பா யாராவது, இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க, எங்களை காண்டாக்ட் பண்ண கையோட உங்களை நாங்கள் தெரியப்படுத்துறோம். சொல்ல துடிக்குது மனசு.